ஹலோ, வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வந்து என்ன நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, நான் காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, கிராம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த மகாராஷ்டிராவில் வந்து ரொம்பவே இது ஃபேமஸ். இதை வந்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌன் பண்ணணும். அதுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணுங்கள். இது வந்து மட்டனோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கஸ்கஸ், லவங்கு, பட்டை எல்லாம் நம்ம எடுத்துருந்தது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒன்றாவே அப்படி வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகுப்பொடி, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். இந்த பொடி வந்து நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அருமையான ஒரு மனம் கொடுக்கும். நான் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ ஆயிலில் வந்து நம்ம வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடி இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ அந்த நம்ம மசாலாவை வந்து ஆயிலில் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆயிலில் போடவும் நம்மளுக்கு அந்த கலர் வந்து சூப்பராக கொடுக்கும். இது வந்து நம்ம அரைச்சது வந்து நம்ம வந்து என்ன கரம் மசாலா அரைச்சோமோ அந்த தேங்காய், வெங்காயம் எல்லாம் அதவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம் அரைச்சி அதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சட்டி சூடு வெண்ணி நான் ஊற்றிருக்கேன் அதில். இப்போ ஏன் அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அது வந்து கிரேவி அங்கே கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அந்த வடைக்கு தக்கன நம்ம ஊரில் வந்து உருண்டை குழம்பு வைக்க மாதிரி மகாராஷ்டிராவில் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் அதில் வந்து ஒரு டிமார்ட்டில் வந்து நான் வந்து இதில் வந்து கடல மாவு வாங்கியிருக்கேன். 1 கிலோ கடல மாவு வாங்கியிருந்தேன். இதில் நான் வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ ஒரு கடல மாவு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கலக்கிக்கிடணும். தண்ணியில் கலக்கி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் எந்தவே கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிடணும். ஏன் அப்படின்னா இந்த வடை வந்து இந்த நம்ம ஊரில் உருண்டை குழம்பு பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து நான் இப்போ அதில் மிக்ஸ் பண்ண பாருங்க. இது ஒரு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் மறந்துடுவீங்க, அவ்வளோ புது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் இப்போ மஞ்சள் பொடி, காயப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து கடாயில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம மாவு ஊற்ற முடியாது இதில். அதனால் கொஞ்சம் கடாயில் வந்து நான் முதல்ல தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியில் வந்து இந்த கரைச்சி வச்ச நம்ம கடல மாவை ஊற்றணும். இந்த கடல மாவு தான் மெயின். வந்து இந்த கடல மாவு வச்சு தான் நம்ம எப்படி ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். கடல மாவு வச்சு நிறைய வகையான வெரைட்டிஸ் இங்கே மகாராஷ்டிராவில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் ஒன்றும் இல்லாட்டாலும் கூட கடல மாவு வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி நம்ம ஊரில் வெறும் முறுக்கு, அதுக்கப்புறம் சேவு, இது தானே நம்ம வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஆனால் கடல மாவு வச்சு நீங்கள் சப்பாத்திக்கு எத்தனையோ வெரைட்டிஸ் பண்ணலாம். மகாராஷ்டிராவில் வீட்டில் காய் இல்லை அப்படின்னா இதை வச்சு தான் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. நான் அது உங்கள்கிட்ட கண்டிப்பாகவே நிறைய ரெசிபிஸ் போடுவேன். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விடுங்க. நீங்கள் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து நல்லா கொஞ்சம் அதை ஆற வச்சு ஒரு பிளேட்டில் நல்லா விரித்து விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஒரு நம்ம தேங்காய் திருவி வச்சு அது மேலே தேங்காய், கொத்தமல்லி இலை இதை போட்டு அது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதை ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவு வந்து சுட சுட நீங்கள் வைக்கக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் ஆன அப்புறம் தான் நம்ம இப்படி அழகாக இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நம்ம வெறும் கிரேவி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவி வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மட்டனே சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ்ஜை நீங்கள் மறந்துடுவீங்க. இது வந்து அவ்வளோ ஒரு ருசி, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்க அது நல்லா பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நான் சோள ரொட்டி ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள். சோள ரொட்டி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சோள ரொட்டி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அந்த வடையில் வந்து இந்த கிரேவி வந்து ஊற்றுவோம் பாருங்கள். அந்த வடையில் நம்ம கிரேவி ஊற்றி இதை வந்து நம்ம எப்படி சிக்கனோ மட்டனோ நம்ம எப்படி சப்பாத்தியோட சாப்பிட்றோமோ
அப்படி வந்து இதை வந்து சாப்பிடணும். நீங்கள் இதை ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து நான் சோள ரொட்டிக்கு இதை வந்து நான் சாப்பிட்றேன். நீங்கள் நார்மல் சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம், பூரி கூட சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அந்த வடை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை மறந்துடுவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய